சோலோ லிவிங்கோட நெக்ஸ்ட் எபிசோடில் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு 11 எபிசோட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் பார்க்கணும்னா மறக்காம செக் பண்ணுங்க. அப்படி இல்லைனா இது உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வெல்கம் டு ஃபேமிலி. நம்ம பார்க்க போகிறது சோலோ லிவிங்கோட சீசன் 2 எபிசோட் லெவலில் தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? போன தடவை நம்ம சா வந்த மாட்டோம். இப்போ யார் வந்திருப்பானா, ஜின்சால் வந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இவன் வந்தோன்னே அங்கே இருக்கவங்களே பரபரப்பாயிருப்பாங்க. பட் ஜின்சால் எதுக்கு வந்திருப்பானா, நம்ம ஜின்வு வந்து போன தடவை ஒரு தடவை மைனராக வேலை பார்த்தால அப்போ வந்து கண்டிக்காம விட்டுருவானுங்க. பட் ரெண்டாவது தடவை வரவும் எனக்கு ரொம்ப டவுட் ஆயிரும். ஏன்னா எனக்கு கூட சீக்கிரம் எஸ்ராங்க அனௌன்ஸ் பண்ண போறானுங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த மட்டும் ஏதாச்சும் சின்ன சின்ன தப்பு பண்ணானா அது வந்து நாளைக்கு பெரிய பூகமாவே வெடிக்கும். அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அண்ட் அதே சமயம் நம்ம மேனேஜர் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டோன்னு, நான் ஜின்னுன்னு சொல்லிட்டு ஒரு பையனை தேடி வந்தேன், அவன் வந்து இங்கே இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அண்ட் நம்ம மேனேஜர் வந்து எல்லாத்தையுமே விளக்குவாரு. இந்த மாட்டம் வந்து போட்டர் யாரும் வரல இன்னைக்கு, அதனால நம்ம ஜின்னு தான் பார்த்தோன்னா அதை தூக்கிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அண்ட் இதை கேட்டோன்னே எனக்கு ஒரே சாக்கா இருக்கும். என்னது இவன் எதுக்குடா போட்டா எதுக்குள்ள போனா, ஒரு மாதிரியான ஆள் தான் போல இருக்கு இவன் அப்படிங்கிற மட்டும் இவனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். அண்ட் அதே சமயத்துல நம்ம மேனேஜர் என்ன சொல்லுவானா, என்ன இன்னைக்கு எல்லாருமே வந்து ஜின்னுவை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, இப்பதான் நம்ம சா உள்ளார போனாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். எதே சா வந்தாங்களா, சா எதுக்குடா இந்த இடத்துக்கு வந்தாங்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம உள்ளார போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போக ஆரம்பிப்பானுங்க. போய் பார்த்தா குபீன்னு வந்து அந்த ஆற அடிக்கும். இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். என்னது இது, இந்த அளவுக்கு ஒரு பவரா, கடவுளை இதனால என்ன நம்பவே முடியல, என் உடம்பே பார்த்தோன்னா அடுத்து போற மாட்டே இருக்குது, டேய் அந்த டிடெக்டரை கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்சால் கத்துவான். டிடெக்டர் சென்ஸ் பண்ணக்கு அப்புறம் தான் தெரியுது இது ஏறாம் கேட்டே கிடையாதான், அதோட ஒரு பவர்ஃபுல்லான கேட்டு. டேய் என்ன எவ்வளோட மெஷர்மெண்ட் எடுத்தீங்க, இது வேற மாட்டே வருது, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஏன்னா இந்த கேட்டுக்கு இவன் ஒரு அட்டாக் ஃபோர்ஸ் கொடுத்துருப்பானுங்களே, அது வந்து சுத்தமா வேஸ்ட்டு. இவனே சொல்லிடுவான், அந்த டீம் மட்டும் இப்போ உள்ளார போச்சு அப்படின்னா இது பெரிய பிரச்சனைடா, என்ன பதில் சொல்லுவேன், 2 எஸ்ராங்காச்சும் வேணும் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிட்டு இருப்பான். வேகமா உள்ளார போலாம்னு சொல்லிட்டு இந்த போது ஜின்சால் வேகமா உள்ளார போவான். அதே சமயத்துல உள்ளார வந்து 6 கிளாஸ் செத்து கிடக்கும். நம்ம சாக்கு ஒரே டவுட் ஆயிரும், என்னது இத்தனை ஆருக்கு வந்து நம்ம லீடர் போய் வந்து சாகடிச்சிட்டானா நம்பவே முடியலங்கிறப்ப இவளுக்கு அந்த பாசார் அடிக்கும். இவ ஒண்ணு இல்ல இதோட பெரிய பிரச்சனை ஏதோ உள்ளார இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, அந்த டீம் உயிரோட இருக்கா இல்லையா, அதுதான் இப்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு உள்ளார போக ஆரம்பிப்பா. ஜினு இந்த போட்டு ஃபைட்டுக்கு தயாராக, இங்க பாடுறா இந்த சோல்ஜர் வச்சு நீ என்னைய அடைச்சிருவியா, என்னை அடைக்கிருவியா அப்படிங்கிற மாட்டா நம்மளால வந்து கத்திக்கிட்டு கிடப்பான். இங்க பாரு நீ மட்டும் எங்களை கொஞ்சம் குறைவா இட போட்ட அப்படின்னா நீ காலி மச்சி அப்படிங்கிற மாட்டேன் இவன் ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பான். அண்ட் அதே சமயத்துல டொமைன் ஆஃப் த மானார்க் சொல்லிட்டு ஒரு மூட ஆக்டிவேட் பண்ணுவான். இது மூலமா என்ன நடக்கும்னா, இந்த சாடோ சோல்ஜர்லாம் இருக்கானுங்களே அவங்களுக்கு ஒரு 50% ஆஃப் த சர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். 50% ஆஃப் பவர் வந்து கூட்டி கொடுத்துரும். இதனால அங்க இருக்கிற ஒவ்வொரு சோல்ஜருமே கிட்டத்தட்ட ஹையஸ்ட் லெவலா மாறிடுவானுங்க. இது இவனுக்கு எப்ப கிடைச்சிருக்கும்னா, டீமன் கேஸ்ட்ல 70வது ஃப்ளோர் இருக்குல்ல, அதை கிளியர் பண்றப்பதான் இதை கிடைச்சிருக்கும். என்னால நம்பவே முடியல, என்னால ஒரு நேரத்துல 2 சமணம் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும், பட் இவனால எப்படி இத்தனை அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருப்பான். அது மட்டும் கிடையாது, இவன்டேந்து வர எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கு, ஹியூமன் எனர்ஜி மட்டுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. டேய் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, போய் சண்டை போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்மளால கத்த ஆரம்பிச்சிருவான். இந்த பக்கத்து ஆறுக்கு வர அந்த பக்கத்து சண்டை ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமா போகும். உடனே நம்ம ஐயன் என்ன பண்ணுவான்னா, அவன் கத்தி பார்ப்பான், பட் வேலைக்கே ஆகாது. அண்ட் உடனே அவன் ஆக்ஸ் வச்சு ஒரு சுத்துவான் பாருங்க, அவங்க எல்லாமே செத்துருவானுங்க. நம்ம இகரிஸ் மட்டும் சும்மாவா, அவனையுமே இந்த போட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஜின்னுவுமே வந்ததுக்கு சம்பவம் அப்படிங்கிற மாட்டோம் அவனையுமே ஒரு போட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். மாறி 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 சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அது நீ பாத்தியா, அது நம்ம வைஸ் மாஸ்டர் மாதிரியே இருந்துச்சுல. அது மட்டும் கிடையாது, இவனோட பவர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. பட் இதனால இந்த பவர் எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு நம்மள்ட்ட இவன் போட்டரா வந்து வேலைக்கு சேர்ந்தான், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாட்டோம் இவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. என்னதான் இவங்க எல்லாமே பவர்ஃபுல்லா இருந்திருந்தாலுமே ஐயானு இகரிஸ் டேங்க் இவங்க 3 பேர் மட்டும் தான் பெரிய லெவல்ல இருக்கானுங்க. மற்ற எல்லா சாடவுமே கிட்டத்தட்ட ஒரு பி ரேங்க்ல தான் இருக்கானுங்க. அப்படி இருக்கிறப்ப ஆளுங்க எல்லாமே ஈஸியாவே டிஃபீட் பண்ணிடுதுங்க. வேற வழியே கிடையாது, நான் தான் இவங்க எல்லாத்தையும் சீக்கிரம் குறைச்சாகணும், சீக்கிரமா குறைச்சா மட்டும் தான் வேலை நடக்கும்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தோன்னா டும்முன்னு வெட்டிக்கும். எனக்கு ஒரே சாக்கா இருக்கும், என்ன நடந்துச்சுன்னு திரும்பி பார்த்தா இந்த கூட ஒரு டிராகனை வந்து கிரியேட் பண்ணியிருப்பான். அது மூலியமா இந்த கூட பிளாஸ்டா அடிச்சிட்டு இருப்பான். இங்க பாரு, நீ இந்த மாட்ட சின்ன டப்பா வச்சுலாம் என்னை தோக்கடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா, என்ன திமிரு உனக்கு அப்படிங்கிற மாட்ட நம்மால் பேசிட்டு இருப்பான். இங்க பாரு, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் மானம் இருக்கிற வரைக்குமே அதுக்கு ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்குண்டா அப்படின்னு சொல்றப்ப, ஆமா நீ சொல்றதா ரைட்டு தான், பட் என்னதான் அதுக்கு ரீஜென்ரேட் ஆகிட்டே இருந்தாலுமே அதுங்க மானா அப்படிங்கிறது ஒன்னோட தானே கன்சியூம் பண்ணும், அதே மூலியமா மானா அப்படிங்கிறது சீக்கிரமா தீர்ந்து போயிடும். ஸோ அதுவே போதுண்டா, என்னோட ஆர்கு படையுமே உனக்கு கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். அதுக்கு முன்னாடி நீ செத்துருவேன்னு சொல்லிட்டு மிட் ஏர்ல பறந்து வந்து ஒரு அட்டாக் லான் பண்ணுவான். பட் எந்த பயனுமே கிடையாது, பிகாஸ் அவனோட டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கும்.
இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், நீ டைத்தை தான் வேஸ்ட் பண்ற, ஏன்னா ஒன்னால என்னை கொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெத்தா உட்கார்ந்து இருப்பான். அதை பத்தி நீ கவலைப்படாத, என்கிட்ட கொஞ்சம் பேரே போதும் உன்னை காலி பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இகரிஸ் அண்ட் ஐயனு டேங்க் இவங்கள பத்தி பேசிட்டு இருப்பான். இவனுக்கு உடனே காண்டாயிரும். எதே அவங்கள தானே சொல்ற, இப்ப பாடுறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொல்றேன்னு இவன் வந்து பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் லான் பண்ணுவான். இவன் வல்கனோ இல்ல மீடியஸ் மாதிரியே கிடையாது. மீடியஸ் என்னதான் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேத்துக்கு மேல ஒரு 100 கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அவனோட டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 வீக்கா இருந்துச்சு. பட் இப்ப இருக்க இந்த பாஸோட டிஃபென்ஸ் அப்படிங்கிறது அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. அண்ட் இவங்க ஆர்மியுமே ஹையஸ்ட் 6 கால கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இவன் ரொம்ப பெரிய ஆளு தான். சொல்ல போனா இந்த பேட்டில எனக்கு தலைகீழா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். வேற வழியே கிடையாது. இன்வென்ட்ரி ஓபன் பண்ணுவான். இன்வென்ட்ரி ஓபன் பண்ணி அந்த இடத்துல ஒரு போர்ஷன் எடுத்துப்பான். ஆக்சுவலா அந்த போர்ஷன் என்ன பண்ணோம்னா மானா வந்து ரீஜெனரேட் பண்ணி விட்டுரும். இங்க பாரு, என்னால அதிக போர்ஷன்லாம் குடிச்சிட்டு இருக்க முடியாது, அதுக்குள்ளேயே உன்னை முடிச்சு விடுறேன், இப்ப பாருன்னு சொல்லிட்டு அரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் பாருங்க. அத்தனை ஆறுக்கு செத்து போச்சுல, அது எல்லா ஆறுக்குமே இந்த போட்டு ஒரு மாதிரி உயிரோடு எந்திரிச்சிட்டு இருக்கும். என்னது இது, என்னோட சோல்ஜர்ஸ், என்னோட வாரியர்ஸ், இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே சாக்கா போயிடும். இங்க பாரா, இப்போதைக்கு கொஞ்சம் தான் நான் பண்ணியிருக்கேன், இன்னும் நான் பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்டா நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜினு என்ன பண்ணுவானா அவனை பார்த்து முளைச்சிட்டு இருப்பானா. இல்லை, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் நடக்கக்கூடாது, ஒருவேளை இவன் மோ அப்படின்னு சொல்றதோட அந்த போட்டு ஒரு கிளிஜ் மாட்டம் நடந்துகிட்டு இருக்கும். அண்ட் அதே சமயம் இந்த போட்டு ஆறுக்கெல்லாம் சண்டை போட வர, நம்ம சேட் ஆறுக்கு ஒரு பக்கத்து சண்டை போட வரன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே சண்டையா போயிடும். கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஜின்வோட ஆர்மி அப்படிங்கிறது 3ல் 1 பங்குன்னு தான் நினைக்கிறேன், அதோட கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கிளிச்சான வார்த்தையுமே காட்டுறானுங்க, மொனார்க் அப்படிங்கிறத அப்படி சொல்லியிருப்பான். அப்படி இருந்தா நம்ம எதுக்கு இங்கே இருக்கோம், நான் கண்ணை திறந்ததுலேருந்து என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கு, மனுஷங்களை கொல்லணும். இது என்ன ரீசன், என்ன ஆர்டர் ஒரு அளவு எனக்கு தெரியாது, பட் நான் அதை ஒபே பண்ணி தான் ஆகணும், நான் எல்லாத்தையுமே கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பவட்டு ஒரு மாதிரி ஆயிட்டு இருப்பான். ஓ, ஜெனரலும் சண்டை போட போறாங்களா, நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு பார்த்துட்டு இருப்பான். இந்த போட்டு ஒரு ஆறுக்கு வந்து நம்ம ஐயன்ட்ட சண்டை போட வரும். அண்ட் அதே சமயம் மிச்சம் இருக்க 2 பேர் இருக்கானுங்களே, 2 கமாண்டர்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இகரிஸ்ட போயிடுவானுங்க. ஐயன் வந்து அவனை ஒரு மண்டையில ஒரு அடியை வச்சு கீழே ஒரு அடியை போட்டு ஒரு தட்டி விடுவானா. அந்த போட்டு டேங்க் வந்து அவனை ஒரு அடியை போட்டு அவங்கள கதம் பண்ணிடுவானுங்க. இந்த போட்டு இகரிஸ் 2 பேத்தையுமே ஒத்தால நம்மளால பங்குவம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த போட்டு ஒருத்தனை அடிச்சு பல்லாக்க படுக்க போட்டோன்னா இன்னொருத்த அடிக்க வருவானா, அவனை வந்து அடிச்சு ஒரு 1/2 அடி பறக்க விட்டுருவான். பார்த்தா என்னோட ஆளுங்க தான் பெரிய ஆளுங்க மட்டும் தெரியுது. என்னதான் இப்படி நான் கான்ஃபிடன்ஸா பேசிட்டு இருந்தாலுமே என்னோட மானா அப்படிங்கிறது நான் நினைச்சதோட சீக்கிரமாவே ட்ரைன் ஆகிட்டு இருக்கு. என்னால எத்தனை போர்ஷன் தான் குடிக்க முடியும், போற போக்க பார்த்தா நான் போர்ஷன் குடிக்கிறதுக்குள்ளேயே மானா அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆயிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பான். இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல, எப்படி, இங்க பாருங்க, நம்ம மட்டும் சும்மா நின்றுகிட்டே இருக்க முடியாது, நம்மளுமே சண்டை போட தயாராகும் அப்படின்னு சொல்றப்ப ஹைம் ஆஃப் த அகனி, ஃப்ரீசி, பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா அட்டாக்குமே இவன் கத்துக்கிட்ட மொத்த வித்தையுமே அந்த மனுஷங்க மேல போட்டுருவான். இங்க பாருங்கடா, நீங்க வந்து இங்க பாக்குறதுக்கு மட்டும் தான் லாய்க்கு, சண்டைக்கு ஒண்ணு நினைச்சீங்க அப்படின்னா சம்பவத்தை செஞ்சு விட்டுருவேன், என்ன தைரியம் இருந்திருந்தா நீ வந்து என் முன்னாடி இப்படி திமிரா நின்றுட்டு இருப்ப, உன் திமிர்த்தனத்தை இப்ப உடைக்கிறான் பாரு, நான் யார் தெரியுமா, நான் தான் பார்த்தோம்னா கார்கால்கன், இந்த இடத்தோட பெரிய கிரேட்டஸ்ட் சாசர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லம்பர், லீத்தனஸ், பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்னமோ மேஜிக்கை நம்ம ஜினு மேல யூஸ் பண்ணுவான். பட் அது எல்லாம் ஒரு எஃபெக்ட் இல்லாம விட்டுச்சு சதுரும். என்ன, எப்படி என்னோட கடைசியிலுமே எப்படி பிரேக் ஆச்சு. இங்க பாரு, நான் தான் ஸ்டார்டிங்ல சொன்னல, நான் உனக்கு பேட் மேட்ச்ரா, நீ எல்லாம் எனக்கு ஆளே கிடையாதுரான்னு சொல்லிட்டு இவன் பாட்டு தட்டி விட்டுட்டு இருப்பானா. இங்க பாரு, உன்னோட சீல்டை கூட இப்ப காலி பண்ற பாருன்னு சொல்லிட்டு இந்த அவரைஸ் அந்த இது கொடுத்துருமா பார்த்தீங்களா, ஆர்பு, அந்த ஆர்பை வந்து இவனோட சாடே சோல்ஜர்ட்ட கொடுத்து ஒரு பிளாஸ்டா போடுவானா. அவனோட சீல்டு மீதி வெட்டிச்சு சதுரும். என்ன தைரியம் உனக்கு, என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம சா வந்து உள்ளார வந்துருவா. பார்த்து மிரண்டு போயிடுவா. என்னடா இது எல்லாமே சமண்டு கிரீச்சரா, எப்படி, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஒரு பெரிய அண்டரால ஒரு நேரத்துல 2 கிரீச்சர் மட்டும் தான் பண்ண முடியும், ஆனா இத்தனை எப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரே சாக்காயிரும். டேய் என்னடா நடந்துச்சு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்றப்ப இங்க பாருங்க, எங்களுக்கு எதுவுமே பெருசா தெரியாது, பட் பிரச்சனை வந்து வேற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. உன்னோட சின்ன சித்தி வரலாம் இங்க வேலைக்கு ஆகாது, இப்ப பாரு உன்னை கொல்றேன் பாருன்னு சொல்லிட்டு ரேஜ், ஸ்ட்ரென்தனிங், ஜெயன்ஸ், கம்போஸ்ன்னு சொல்லிட்டு அவன் பவர் அப்படியே ரிலீஸ் பண்ணுவானா. அந்த அட்டமே அப்படியே பெருசா விட்டுச்சு சதுரும். பார்த்தா இவன் ஜெயண்ட் மாதிரி அப்படியே பெருசா நின்றுட்டு இருப்பான். எல்லாமே ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜினுவை கத்திக்கிட்டு இருக்கப்ப, நான் உன்னை கொல்ல போறான்டா, உன்னை பூச்சி மட்டும் நசுக்கிறேன் பாடுறா, நீ ஒண்ணு பெருசா இது பண்ணிக்காத, நான் இது வரைக்குமே அவன்கிட்ட விளாண்டுட்டு தான் இருந்தேன், இப்ப பாரு என் பவர்னு ஒரு பெரிய ஒரு ஹார்பு மட்டும் லிக்க ஒரு டிராகன் பிரெத் மாதிரி வந்து ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிட்டு இருப்பான்.
நான் வந்து கார்கால்கன் இப்ப சொல்லு, நான் உனக்கு சின்ன பயலா அப்படின்னு சொல்லிட்டு பவரை ரிலீஸ் பண்ணுவான் பாருங்க. திடீர்னு பார்த்தா ஜினு அங்க இருக்க மாட்டான். பறந்து வந்து ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியை போடுவான் பாருங்க. அவன் 8 அடி இல்லை 800 அடி பறந்து போய் விடுவான். ஏண்டா லூசு பயலா நீனு, உனக்கு புத்தியே இல்லையா? நீ வந்து வளர்ந்துக்கிட்டே போன அப்படின்னா நீ ஈஸி டார்கெட்டா மாற மாட்டியா? ஏன்டா டே, எந்த ஒரு முட்டா லூசு பயலும் இந்த மட்டும் ஒரு விஷயத்த செய்ய மாட்டான். இதுல நீ வேற உன்னை சாசகன் வேற சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கலாச்சிக்கிட்டு இருப்பான். அடுத்தடுத்து அடி மேல அடி அடிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் குத்துல ஒரு கண்ணு வேற கலண்டு வந்திருக்கும் போல இருக்கு. அவன் கண்ணெல்லாம் அப்படியே உடஞ்சிருக்கும். இந்த கூத்து ஒரு பகுதி நடந்துட்டு இருக்க, நம்ம ஜின்சாவும் வந்துருவான். அவன் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன எலவுடா நடந்துகிட்டு இருக்கு, என்னது இது அப்படின்னு சொல்றப்ப இது எல்லாமே அவன் பண்ண வேலை தான், அவன் தான் இதெல்லாத்தையும் சமன் பண்ணியிருக்கான்ற மாதிரி நம்ம ஜினுவை சொல்லிக்கிட்டு இருப்பா. யாரை சொல்றீங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த படி ஜினு அட்டாக் மேல அட்டாக் லேண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்னால என் டேகரை வச்சு பெருசா க்ரூசல் ஹிட்னு சொல்லிட்டு எதுவுமே பண்றது இல்ல. பட் இந்த டைத்துல பார்த்தோம்னா என்னோட பெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு குத்து விடுவான். அப்படியும் அகைன் ஒரு 800 அடி பறந்து போய் விழுவான். என்னால் நம்பவே முடியல. ஏன்னா மாஸ்டருக்கு மட்டும் இவனை பத்தி தெரியல, மானிட்டர் டிவிசனுக்குமே இவனை பத்தி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பகுதி வச்சுட்டு இருப்பா. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு வேவ் லென்த் வந்ததே இவன் நோட்டீஸ் பண்ணிருக்கணும். அதனாலதான் இவனுக்கு ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல உள்ளார வந்திருப்பான் போல இருக்கு. நான் உங்களை என்னமோ நினைச்சேன், நீங்க வேற லெவல்ல இருக்கீங்க ஜின்வு. அது மட்டும் கிடையாது, ஒரு ஏராங் டஞ்சனை நீங்க வந்து தன்னந்தனே கிளியர் பண்ணிருக்கீங்க. அதனால நீங்க ஹண்டரோ இல்லையோ, எலைட் ஹண்டரோ இல்லையோ, உங்களால மேஜிக் யூஸ் பண்ண முடியுமோ முடியாதோ, உங்கள்கிட்ட பவர் இருக்கோ இல்லையோ, எது இருந்தாலும் சரி நீங்க எஸ் ரேங்க் தான் அப்படிங்கிற மாதிரி ஜின்சால் ஒரு முடிவுக்கே போயிடுவான். யார் அவன், உனக்கு ஏதாச்சும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப ஆமா எனக்கு ரொம்பவே கொஞ்சம் அவனை பத்தி தெரியும்னு சொல்லுவானா. இந்த போட்டு நம்ம கார்கால்கனால ஒண்ணுமே பண்ண முடியாது, மண்டி போட்டு நின்றுட்டு இருப்பான். இங்க பாரு, என்னைக்கு உன்னோட கார்டு எல்லாத்தையும் லூஸ் பண்ணியோ அப்பயே நீ காலி தம்பி. உனக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து 0 சான்ஸ் தான் வின்னிங் இருந்துச்சு, அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எப்படி என்னோட சாம்ராஜ்யம் அப்படியே இப்படி உடையுது, என்னால நம்பவே முடியல சொல்லி கத்திக்கிட்டே இருப்பானா. என்னதான் இவன் இப்படி கத்தினாலும் அவனோட படம் இருக்கு பாத்தீங்களா 6க்கு, அதாலேயும் அவன் கொல்லப்படுவான். இந்த டஞ்சன் பாஸை முடிச்சக்கப்புறம் இவனுக்கு லெவலப்ன்ற மாதிரி காட்டிட்டு இருப்பான். நம்ம எல்லாமே பார்த்தோம்னா பாஸை டிஃபீட் பண்ணியாச்சு, ரிமைனிங் ஆருக்கு எல்லாமே இங்க வாங்கடான்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து இந்த சாடை எல்லாமே இழுத்துட்டு வந்துட்டு இருப்பானுங்க. ஸோ ரிமைனிங் ஆருக்குமே பார்த்தோம்னா கொல்லப்பட்டுருச்சு. ஸோ நம்ம சேடஸா மாறிடுச்சு கூட வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டுமா? இல்ல வேணாம், இது வந்து இந்த ஹண்டர்ஸ் கில்டு தான் ரைடு நடத்துறானுங்க, அவனுங்க இதெல்லாம் எடுத்துக்கட்டும், பட் நமக்கு வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரைஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவானா. அஃப்கோர்ஸ் வேற ஒண்ணுமே கிடையாது, நம்ம கார்கால்கனை இவன் வந்து எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இந்த படி இவளுக்குலாம் அள்ளு விட்டுரும். என்னடா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் வேற மட்டும் போயிட்டு இருப்பானுங்க. இவங்க பார்த்தா இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் ஒருத்தன் அவன் இவனுக்கு முன்னாடி உட்காந்துருக்கானுங்க. ஒன்னே மாதிரி ரேங்க் அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுரா. எலைட் ரேங்க் அப்படி இல்லைன்னா நைட் ரேங்க் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் உன்னோட ரேங்க் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. டெஞ்சனோட பாஸ் தானே, உன்ட்டு இருந்து வேற என்ன எதிர்பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அண்ட் உனக்கு என்ன பேர் வைக்கலாம், உன் பேர் ஏதோ சொல்லிட்டு இருந்தான், என்ன பேருன்னு தான் தெரியல. சரி அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ ஒன்று உனக்கு டஸ்க்குன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டஸ்க்குன்னு சொல்லிடுவான். ஸோ இவனோட ரேங்க் என்னன்னா எலைட் நைட்டு. இப்போ நம்ம இவன் இருக்கால இகரிஸ், அவன் வந்து நைட்டா இருப்பான். பவர் அப்படிங்கிறது இகரிஸ்க்கும் மேல. நல்ல வேலைடா, இந்த பேட்டில் நடந்ததே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஐஆருக்கு அப்படிங்கிறது சின்ன மேட்டர்லாம் கிடையாது. இது வந்து எனக்கு பெரிய ரிசல்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 127 ஸ்டேட்டஸை வந்து இந்த இடத்துல மட்டுமே எடுத்திருக்கேன், அதுவே எனக்கு போதுண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அண்டர் ஜினு அப்படின்னு சொன்னு எனக்கு ஒரே சாக்கரு. எதே ஜின்சாவலா சாவு வேறையா, என்னடா நடந்துட்டு இருக்கீங்க, நீங்க இந்த ஃபைட் பாத்தீங்களான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே குழப்பமா போயிடும். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம ஜின்சாவல் உள்ள வந்துருவான். நான் வந்து ஜின்சாவலு அண்ட் அது மட்டும் கிடையாது, நாங்க வந்து மானிட்டரி டிவிஷன்ல இருந்து இருக்கோம். இந்த ஜின்வுவை நாங்க வந்து சூப்பர்வைசர் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அண்ட் இவர் பண்ண எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க பப்ளிக்ல எந்த ஒரு விஷயத்தையுமே வாய்த்தவரி கூட சொல்லிடக்கூடாது. இந்த டஞ்சனை விட்டு வெளியில போன உடனேயே உங்களுக்கு தேவையான எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத எங்களோட இது முடிச்சிடும், அசோசியேஷன் கொடுத்துரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாள் மட்டும் அமைதியா இருங்க, நாங்களே உங்கள்கிட்ட சொல்லிடுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். உங்களை நாங்கள் கூட்டிட்டு போறோம் சார், உங்களை நாங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கூட்டிட்டு போறோம் சார் அப்படின்னு மட்டும் பேசிட்டு இருப்பான். இல்லை ஜினுவுக்கு ஒரு மாதிரி ஏறும், எது சாரா அப்படிங்கிற மட்டும் பார்த்துட்டு இருப்பான். இந்த கில்டுங்கிறது நார்மல் கில்டு கிடையாது, கொரியாவோட டாப் கில்டு. அந்த மாட்ட ஒரு கில்டு, இவனோட பவர் வேற இப்படி பார்த்துருக்கானுங்களே, என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கும் ஜின்சாவலுக்கு. நான் வந்து உங்களை கூட்டிட்டு போக ஹெல்ப் பண்றேன்னு சொல்றப்ப நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, நீங்க வந்து உண்மையை சொல்லணும்னா இந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் என்னதான் இந்த அளவுக்கு இருந்திருந்தாலுமே நீங்க ஒரு போர்ட்டரை வர சம்மதிச்சீங்க பாத்தீங்களா, அதுவே பெரிய விஷயம். நாங்க எல்லாமே உங்களால தான் தப்பிச்சோம், நாங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸா சொல்லிக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லா என்டையர் அட்டாக் ஃபோர்ஸுமே பார்த்தோம்னா இவனுக்கு அப்படியே மண்டி போட்டு நிப்பானுங்க, தேங்க்யூ சொல்லிட்டு இருப்பானுங்க. ஏமா பொண்ணு இங்க பாரு,
நீ சாகல இல்லையா அப்படின்னா நீனே உங்க அம்மா பண்ண கொடுத்துறியான்னு சொல்லிட்டு அந்த நோட்டை கொடுப்பாளா. இவளுக்கு ஒரே சந்தோஷமா போயிடும். நில்லுங்க, வேணாம். வைஸ் மாஸ்டர் நீங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்ப, எதுக்காக நீங்க இந்த ஆக்ஸை கையில வச்சு நிக்கிறீங்க அப்படின்பாளா. எது எது நான் வியர்டா ஃபீல் ஆகுறேன்னா அப்படிங்கிறப்ப யாருக்கு ஒன்றும் இல்லை அதை விட்டுரு அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் முடிச்சுப்போம். ஸோ உண்மையிலே ஒரு பெரிய இதுங்க. இந்த ஃபைட் சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ள படாத பாடுபட்டேன். எனிவேஸ் இந்த சாப்டரை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட நிறைய விஷயம் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அது எல்லாமே சொல்ல முடியல. அது எல்லாமே இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோ நான் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். அவனோட மானா அப்படிங்கிறது இவனை டிஃபீட் பண்ணுறப்ப காலியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவும் காமிக்கிறேன். அண்ட் அதே சமயத்தில் அவன் என்னென்ன டெவலப் ஆனான், என்னென்ன யூஸ் பண்ணான் அப்படிங்கிற எல்லா மேட்ருமே அவங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ லவ் யூ கைஸ் so much.